எனக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா அவரை விட ரேட் கம்மியா கொடுக்கணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரை விட ரேட் நான் கம்மியா போடணும் அப்படின்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது. இவரை நான் கவனிக்க கூட மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் இருக்கு. அந்த மார்ஜின் ரீட்டைலுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ண மார்ஜின் வந்து எனக்கு ஹோல்சேலுக்காக ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா என்னால் என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ அதில் பாதியோ 25% மட்டுமோ இல்லை சம்டைம்ஸ் வந்து 10% மட்டும். அதாவது நான் சொல்கிறேன், அந்த மார்ஜின்ல இருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10% மார்ஜின்னா அதில் 10% மட்டும் வச்சுட்டு கூட நான் சம்டைம்ஸ் ஹோல்சேல் கொடுப்பேன். இது ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் ஆனதுனால இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஹோல்சேல் அப்படின்றது தாராளமாக நம்ம கொடுக்கறது தான். இன்னைக்கு கூட கொடுத்தோம், நேற்று கொடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் கவனிக்கக்கூடாது. குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா ரேட்டை மட்டும் பார்ப்பாங்க. சில கஸ்டமர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா குவாலிட்டி மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என்னுடைய ப்ராடக்ட் இருக்குல்ல, நம்மளோட ப்ராடக்டை நீ கொண்டு போய் ஒரு கஸ்டமர் கொடுக்குற அப்படின்னா ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். நீ ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு போய் சேல் பண்ணாலுமே அந்த வேல்யூ வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். நீ ஒரு 10% சேர்த்து கூட கொடுக்கலாம். என்னுடைய ரேட் தான் நீ கொடுக்கணும் அப்படின்ற தேவையில்லை. ஏன்னா நீ வந்துட்டு போறீங்க, ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வருது, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு 10% சேர்த்து வச்சிங்கனாலுமே ஒன்றுமே பெருசாக அஃபெக்ட் ஆகுது. நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க 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 குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஹோல்சேல் ரேட்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, செப்பரேட் அது. சரியா? இப்போ சாரீ பற்றி தெரிஞ்சவங்க தானே குவாலிட்டி பார்ப்பாங்க, அதை பற்றி தெரியாதவங்க ரேட்டு தானே பார்ப்பாங்க. ஆமாம், இப்போது நீங்கள் சொல்கிறது 100% ட்ரூ. குவாலிட்டி தெரியாதவங்களுக்கு ஆஸ் அ செல்லராக நம்ம என்ன பண்ணணும்? அதான் நம்ம குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுது. இப்போ நமக்கு என்ன வேலை, சேரீ மட்டும் சேல் பண்ணுறது மட்டும்தான் வேலைன்னு நினைக்கிறோமா? அது கிடையவே கிடையாது. முக்கியமாக ஒரு செல்லரா இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாரி நான் விற்கிறேன் அப்படின்னா என் கஸ்டமரை ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டியை வந்துட்டு இது மாதிரி இருக்கு, இந்த டீனியர்ல இருக்கு, இந்த டீனியர்ல இருக்கு, இவ்வளவு வார்ப்பிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். இந்த விஷயத்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்த திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு நான் வந்து லெசன் எடுக்கிறேன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் ஒரு பிளைண்டான ஒரு ஸ்பாட்ல போயிட்டு நம்ம கஸ்டமர் ட்ராப் ஆயிடக்கூடாது. ஒரு கவர்ச்சினால போய் ட்ராப் ஆயிடக்கூடாது. அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு டீசெண்டா வர்ற கஸ்டமர் ஸ்டில் நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால ரேட்டை மட்டுமே கான்செப்ட்ல வச்சு வரக்கூடிய கஸ்டமர்ஸையுமே குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி அனுப்பணும். இப்போ உங்க ஷாப்ல நான் எஸ்எஸ்பிடில எந்த சாரியை ஒரு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ யூஸ்வலா எல்லாமே பண்ணணும் தான். சேல்ஸ் பர்சனா எல்லாமே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு மனசுக்கு நிறைவான சாரீஸ்ன்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட் சில்க், இந்த வெனிலா சாரி, பரிமளா சாரி, ராப்பியர் சாரி, இது எல்லாமே வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். என்ன காரணம்னா மார்க்கெட்டு அப்படின்றத தாண்டி நான் குவாலிட்டியில ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இப்போ நங்கை சாரின்னு ஒரு சாரி இருக்கு நம்ம ஷாப்ல, உனக்கு தெரியும் தானே? அந்த நங்கை சாரியை நான் கொடுக்குற குவாலிட்டிக்கும் இன்னார் கொடுக்குற குவாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்லுவேன்ல பிக்கு ரீடு அப்படி இப்படின்ட்டுலாம். ஒரு கிலோ நூல் வந்து நான் கொடுக்குற சாரியோடைய நூலுடைய பிரைஸ் 350 ரூபா. இது சாட்டின். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூலோடைய ரேட் 170 ரூபா. இது நைலான். நைலான் சாரியை போட்டு நீ வியர் பண்ணினாலுமே ஆல்ரெடி அதே மாதிரி தான் க்ளோ கொடுக்கும். சாட்டின் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அந்த நைலானுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட நீ வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதுதான் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அந்த வார்ப்பிங்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த திக்னஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜிஎஸ்எம் உனக்கு தெரிகிற மாதிரி புரியுற மாதிரி சொல்லலாம், ஜிஎஸ்எம்லையும் திக்னஸ் இருக்கும், ஐ மீன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச சாரி ஏன் நான் வந்து சாஃப்ட் சில்க் சொல்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க 1% கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சாரியோட கம்பேரே பண்ணிக்க மாட்டேன். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக குவாலிட்டி பேசிஸில் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணுற சாரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா வெனிலா சாரி, பரிமளா சாரீஸு, அப்புறம் இந்த ராப்பியர் சாரீஸ்லாம். ஸோ அதனால தான் அது என்னுடைய பெஸ்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிக்கு, கவுண்டு, வார்ப்பு இதெல்லாம் உண்மையானா அவங்க வந்து என்னமோ சொல்கிறாரு நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சாரி பற்றி தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க அதை பற்றி புரிஞ்சுக்குவாங்க, தெரியாதவங்க அது என்னடா என்னமோ சொல்கிறாருன்னு நினைப்பாங்கல்ல, அதை பற்றி அது ஃபர்ஸ்ட் டைம் நீ கேட்கும் போது என்ன வார்ப்பு என்ன இதுன்னு சொல்லும்போது என்னடா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் சொல்லும்போது என்னவா இருக்கும், மூணாவது டைம் சொல்லும்போது என்னதான் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல. அது யோசிச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம கிளியரா விளக்கம் பண்ணணும். இதில் பிக்குன்னு சொல்கிறதும் சரி, ரீடுன்னு சொல்கிறதும் சரி, ரெண்டுமே இல்லாமல் ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. இது வந்து ஃபிசிக்ஸ். இப்போ ஒரு நூல் இப்படி ஒரு நூல் இருக்கும், இப்படி ஒரு நூல் இருக்கும். இது பின்னி பின்னி வீவிங் ஆகி நெஞ்சு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலை இல்லை துணி, கிளாத் அப்படி தான் வரும். இப்படி இருந்து வர்றது வார்ப்புன்னு வச்சுட்டா இப்படி போகிறது வெஃப்ட், இப்படி போயிட்டு அடுத்த நூல் வந்து அப்படி பின்னும். புரியுது? அவனுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வெஃப்ட்ல இருந்து போகிறத, அதாவது ஹரிசாண்டலாக போகிறத இப்படி வச்சு நீ கண்ணாடியில வச்சு கணக்கு பண்ணும், அது வந்து ரீடு.
ஏன்னா அது வார்ப்பு தான் கோடு கோடா வரும். ம். ஒரு இன்ச்சில் எத்தனை நூல் இருக்கோ அதுக்கு பேர் ரீடு. இதுவே இப்படி நீ செக் பண்ணி பார்க்குறேன்னா அதுக்கு பேர் பிக்கு. ம். இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் கவுண்ட்டுங்க மட்டும் மாறும். இப்போ வார்ப்பு வந்து ஒரு 100 இலை இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 100 இலைக்கு ஒரு இலைக்கு 1 ரூபான்னு வச்சுக்கோ. 100 இலைக்கு எவ்வளோ ஆகும்? 100 ரூபா ஆகுமா? இதே இந்த 100 இலைக்கு இருக்க பதிலாக 60 இலை இருந்துச்சுன்னா 60 ரூபா ஆகுமா? இப்போ 40 ரூபா எங்கேயாவது சேவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 40 ரூபா இங்கே சேவ் ஆயிருக்கு இல்லையா? இதுவுமே துணி தான், அதுவுமே துணி தான். ஏன் 100 பிக் இருக்கக்கூடிய சாரியை நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன் ஒரு கஸ்டமரா? உனக்கு தெரியாது. ஆமா. அதை தான் நான் விளக்குறேன். இதனால என்ன பாதிப்பு வரும்ன்றது தான் நான் விளக்குறேன். இப்போ 60 இலைகள் இருக்கக்கூடிய ஒரு சாரியை நீ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இலைகளுக்கும் நடுவில் கேப் வருமா? ம். நீ ஒரு டைம் தண்ணியில் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு இலையும் ஒட்ட பார்க்கும். ம். அப்போ என்ன ஆகும்? சாரி சுருங்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இது எங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு டைம் நான் வந்து ஒரு ஷர்ட் வாங்கினேன்ப்பா. அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 490 ரூபாயோ சம்திங் ஏதோ ஒன்று வாங்கினேன். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 650 ரூபா அப்படின்ற மாதிரி ஷர்ட் வாங்குவேன். ஒரு சம்டைம்ஸ் வந்து மட்டும் ரேட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் வாங்கினேன். அது ஒரு டைம் போட்டால் 2வது டைம் தண்ணியில் போட்டு எடுத்து போடுறேன், எனக்கு ஷர்ட் பத்தலை. ம். என்னவா இருக்கும்? அதே ஷர்ட் தான் தண்ணியில் போட்டோன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தா சுருங்கிடுச்சு. இதுதான் காரணம். அதுக்கு பின்னாடி இருக்க பிசிக்ஸ் இதுதான். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம முன்னாடியே பண்ணலாம். இப்போ எஸ்எஸ்பிடிலனா என்ன ஸ்பெஷலா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கஸ்டமர் கேக்குறாங்க. எஸ்எஸ்பிடியே ஸ்பெஷல் தான். அது உண்மைதானா? தெரியாதவங்களுக்கு என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, கரெக்டான குவாலிட்டிக்கு கரெக்டான ப்ராடக்ட் வரும். ரேட்டை விட அழகான அதிகமான குவாலிட்டி இருக்கக்கூடிய சாரீ கூட நான் கொடுப்பேன். என்னைக்குமே நீ கொடுக்குற ரேட்டை விட குறைவான குவாலிட்டி சாரீ உனக்கு வராது. இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்து நீ ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட வாங்குற அப்படின்னா அது கண்டிப்பாக 80 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ ஒர்த்தா இருக்காது. மாறா 120 ரூபா 140 ரூபாய்க்கு தான் ஒர்த்தா இருக்கும். இதுதான் நான் எஸ்எஸ்பிடியோடைய ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் குவாலிட்டியை பற்றி பேசுகிறேன்னா அது ஸ்பெஷல். அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறேன்னா அதுதான் எங்கள் சக்தி புகழுடைய ஸ்பெஷல். இப்போ எஸ்எஸ்பிடி பிராண்டோட அடுத்த லெவல் என்னன்னா? அடுத்த லெவல் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த யூஸ்வலாக நம்ம இப்போ பார்க்குறோம்ல பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் பேசுறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த KFC ஆகட்டும், மெக்டொனால்ட்ஸ் ஆகட்டும், சம்திங் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பிராண்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. உனக்கு தெரியும், நம்ம சேலத்திலேயே வந்துட்டு 2-3 இடத்துல வந்துட்டு KFC இருக்கு. 2-3 இடத்துல வந்துட்டு மேபி நான் சொன்னதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு கஸ்டமரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கையில் பார்க்காம அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி சென்னை முடிச்சூரில் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஷாப் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் நம்ம விங்ஸை. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்ம வந்து இன்னொரு 10 தறி இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்ற இடத்துல இன்னொரு 100 தறி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஒரு நாளுடைய ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இவ்வளோ ஆகுதுன்றப்போ இது ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இப்போ தஞ்சாவூரில் ஒன்று, இந்த பக்கம் கோயம்புத்தூரில் ஒன்று, பின்னாடி கீழே கன்னியாகுமரியில் ஒன்று, மேலே ஒன்று, அப்படி இப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம கஸ்டமர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க அந்த ஷாப்புக்கு போயிட்டு மேபி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டச் அண்ட் ஃபீல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது அமையும். ஸோ யூஸ்வலாக இந்த என்னதான் நீ வந்துட்டு ஆன்லைனில் தான் புஷ் பண்ணாலும், இ-காமர்ஸ் புஷ் பண்ணாலுமே ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து டெஃபினட்டாக கையில் டச் பண்ணாமல் வாங்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஸ்ரீ சக்தி புகழ்டெக்ஸுடைய அடுத்த அப்டேட்டாக வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைசி தான் இருக்கும். ஏன் நீங்களே வைக்கலாமே நீ கேட்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லைக் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். இதுவுமே ஃப்ரான்ச்சைஸின்றது லைக் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஃபண்ட்ஸை எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய இன்ஃப்ரா வந்துட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இதுவுமே கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளால் போயிட்டு பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா நம்ம கோர் கலைஞ்சிடும். அதனால் இப்போ ரெகுலராக ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே பண்ணுறதானா? எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி சொன்னது தான், பெஸ்ட்டுன்றது எப்பயுமே குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கரெக்டாக கொடுத்தோம்னா அது போதும். ப்ரைஸும் குவாலிட்டியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு எப்பயுமே லூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னுமே இப்போ வந்து பாட்காஸ்ட்டை விட்டு தனியாக பேசுவோமே. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எத்தனை சாரி வந்து எத்தனை பேர் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய செகண்ட் தேர்ட் ஃபோர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அடுத்த ஒரு பர்ச்சேஸ் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. வித்தின் 1 மந்த்லயோ இல்லை 2 மந்த்ஸ்லயோ அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அடுத்த சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. அதுதான் நம்மளுடைய பிளஸ். ஸோ ஃப்ரான்ச்சைஸின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் ஜாஸ்தி ஆயிரும். நான் அதை தான் சொல்ல வரேன். நம்ம கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எந்த வகையிலலாம் நம்மளால கவரப் பண்ண முடியுமோ அந்த வகையிலலாம் கவரப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் லாஸ்டா எஃப்ஏக்கு மேல் கொண்டு போயிடலாம். கஸ்டமர் நிறைய கொஸ்டின் இருக்கு, ரெகுலர் கேட்டு இருக்காங்க, அதை மட்டும் கேட்கலன்னா இப்போ இன்டர்நேஷனல் ஷிப்பிங் இருக்காண்ணா உங்ககிட்ட? இருக்குது. இப்போ நம்ம வந்து வயா சில இதெல்லாம் இருக்கு, இந்தியா போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்றோம். அப்புறம் சில லோக்கல் கேரியர்ஸ் டிஹெச்எல், ஃபெடெக்ஸ் இந்த மாதிரியான கேரியர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பேச் பண்றோம். சரிங்க. இப்போ சிஓடி இருக்கான்னு கேட்டு இருக்காங்கண்ணா. இல்லை, நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சிஓடி கிடையாது. ஏன் கிடையாதுன்னு நீ கேட்கலாம். ஏன்னா நம்ம மார்ஜின் கம்மி இல்லையா, நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது. ரிட்டர்ன்ஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா ROI அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்சலே ரிசீவ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் விளையாட்டுக்காக போட்டுட்டு அந்த பார்சலை ரிசீவே பண்ணாமல் எனக்கு கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான கஸ்டமர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு சிஓடி கிடையாது, மேபி ஃபியூச்சரில் வேணா வரலாம். நம்ம சில்க் மார்க் வச்சிருக்கோம் நம்ம ஷாப்பில் ஃபியூச்சர்ல, அது ஒரிஜினலா அது எப்படி நம்ம நம்புறதுன்னு அவங்க நம்புவாங்க, அது மாதிரி கேட்குறாங்க. தம்பி, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். சில்க் மார்க்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குல்ல தம்பி, அது நாட் ஜஸ்ட் அ டேக், அது வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம போட்டு ஒரு சாரியில் ஒட்டுறோம் அப்படின்னா அது பட்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளி எக்ஸ்டர்னல் சோர்சஸில் நம்மளுடைய ஷாப்பை வந்து பேன் பண்ணுவாங்க, லைசன்ஸை கட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சி படி ஒரு பட்டு சாரியில் மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணுன்றதுல உறுதியாக இருக்கும். அந்த நம்பிக்கையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேயே வந்து ஒரு 10% நம்பலாம். நான் ஃபிசிக்கலா அண்ட் சேம் டைம் லாஃபுல்லா நான் பேசணும் அப்படின்னா, இன்கேஸ் நான் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புற சாரியை நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்றப்போ, ரிசீவ் பண்ற சாரி இன்கேஸ் பியூர் சில்க் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்றீங்க அப்படின்னா நீங்க என் மேல கேஸ் கொடுக்கலாம். ஏன் நம்பணுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, நம்பிக்கை கண்டிப்பா நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பர்னிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்களே, எப்படி இது பட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேபி நீங்க எனக்கு டைரக்டாவே கொஸ்டின் பண்ணலாம். சரியா, நீங்க தாராளமா நம்பலாம். என்ன காரணம்னா நம்ம ஷாப்க்கு அந்த பர்டிகுலர் பியூர் சில்க் மார்க் சர்டிபிகேட் கொடுக்குற அந்த பர்சன் வந்து நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து, நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியல, ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேபிளே கிடைச்சி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாலாம் விளையாண்டுற முடியாது. நான் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்போ போட்டிருக்காங்க, நல்லா நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் போடுறாங்க, நீங்கள் என்ன போடுறதில்ல? எனக்கு மற்ற ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. உண்மை சொல்லணும்னா ஒரு நாளைக்கு லைவ் எனக்கு ஒரு நாள் எப்படி போகும்னு நான் வேணால் சொல்கிறேன். காலையில் எந்திரிக்கிறோம், லைவுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணுவாங்க. லைவ் நம்ம பேசணும், ஷார்ட்ஸ் பேசணும், மதியம் முடியும். அக்கௌண்ட்ஸ் நானே தான் இப்போதைக்கு பார்க்குறேன். ரிட்டர்ன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு பில்லு வருதுன்னா அதை சிஸ்டம் என்ட்ரி பண்ணணும், என்ட்ரி போட்டு அவங்களுக்கு பேமெண்ட் சம்திங், இது அப்படியே வந்து ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கூட இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் பண்ணலாம், எக்ஸ்போ பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மேபி ட்ரை பண்ணலாம் ஃபியூச்சர். இப்போ சக்தி SSPD பிராண்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் தம்பி, நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ் அப்படின்ற நம்ம பேரையும், நம்மளுடைய பென்சில் வுட் உங்களுக்கு தெரியும் அப்வியஸா, நம்ம போட்டு இருக்க ஷர்ட்லாம் கூட பென்சில் வுட் தான். ஸோ நம்ம பென்சில் வுட்ன்ற நேமையும் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ட்ரேட்மார்க் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்டர் சிம்பிளுமே மாறப்போகுது. TM அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரிஜிஸ்டர் R போட்டு ரவுண்ட் போட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ரிஜிஸ்டர் சிம்பிளுமே வந்துடும். இன்னொரு 1 couple of weekல வந்துடும். எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் நீ நெக்ஸ்ட் கேட்கலாம் மேபி. ஸோ இப்போ நம்ம பிராண்டை டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிராண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பேரில் காப்பி கேட்ஸ் வரலாம். காப்பி கேட்ஸ்னு உனக்கு தெரியும் இல்லையா, ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்ன்னே வரலாம், ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்.comனு போட்டு வரலாம், ஏதாவது ஒன்று போட்டு வரலாம். பட் நம்ம வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்து லீகலாக வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நேமை அஃபிஷியலாக பென்சிலுடையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், சக்தி புகழையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். சரி, இந்த பென்சிலோட எதுக்காக நான் கொண்டு வந்தீங்க இதுக்குள்ள? சாரி வித்துட்டு இருக்கீங்க, இதுல எதுக்கு அது நடுக்கல? இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வராங்கப்பா, வர்ற கஸ்டமர்ஸ் பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கா, ஆண்களுக்கு எங்களுக்குலாம் இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி. இப்போ நான் அதை பற்றி கேட்கறதில்ல, அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி இருக்குன்றதுனால.
அந்த ஒரு கொஸ்டினுக்கு பதிலாக தான் நான் வந்துட்டு இது பண்ணேன். எப்படி நம்ம ஒரு சேலையில வந்துட்டு நம்மளால பண்ண முடியுன்றப்போ, உண்ண உணவு உடுத்த உடை அப்படின்ற கான்செப்ட்ல உடை வந்து பெண்களுக்கும் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சொந்தமானது அப்படின்றப்போ அதுல என்னெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் ஷர்ட் உடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா. இதே ஷர்ட்டை வந்து வெளியே வாங்குறீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய். அந்த 100 ரூபாயை சேவ் பண்ற விஷயமா நான் பண்றேன். ரெண்டாவது, நீ பார்த்திருப்ப நம்மளுடைய அந்த சிசி ஜேசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சிசி ஷர்ட் மட்டுமே அந்த துணி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டரே 400 ரூபா 350 ரூபா. ஆனா அந்த ஷர்ட்டே நான் 650 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க. 1.45 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா தேவைப்படும். 1.5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த துணியே அவ்வளோ காஸ்ட் வந்துடும். ரெண்டாவது இந்த ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்துடும். பட் அது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஷர்ட்டு வியர் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டே ஃபுல்லா வியர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் வந்துட்டு மாறவே மாறாது. அந்த ஷர்ட்டையுமே அவ்வளோ குவாலிட்டியான ஷர்ட்டையுமே நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறதுக்கான காரணமே எல்லாமே எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக பென்சில் உடையே நம்ம வந்து கிரியேட் பண்ணமே. ஓகேங்கண்ணா, சூப்பர். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணீங்கண்ணா. இதோட முடிச்சுக்கலாங்கண்ணா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ தம்பி.